எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். ரொம்ப திருப்பி இந்த மாதிரி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தேவி படம் பண்ணும்போது கூட ஆக்டராக தான் உங்களை சந்தித்தேன். எனக்கு வந்து அப்போ கூட எனக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு தெரியல. இது எனக்கு புதுசாக இருக்குது ப்ரொடியூசராக பேசுகிறது. எனக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் தெரில. நான் படம் பார்த்தேன், 80% தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உடனே ரவிக்கு தான் ஃபோன் பண்ணேன். ரவி ரொம்ப நல்லா இருக்கு ரவி, எனக்கு பிடிச்சது, உங்களை பார்த்து சொல்லுவேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் லக்ஷ்மன் பற்றி பேசுகிறேன். எனக்கு லக்ஷ்மன் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் இவ்வளோ புத்திசாலி எனக்கு தெரியாது. ரோமியோ ஜூலியட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா பண்ணியிருக்கேன் லக்ஷ்மன், ரொம்ப நல்லா பண்ணி. லக்ஷ்மன் வந்து ரொம்ப சாது. ஐ மீன், நாங்கள் என்ன சொன்னோமோ அந்த பட்ஜெட்டில் அவர் எடுக்கலை, கொஞ்சம் அதிகம் தான் பண்ணார். பட் அதை மீறியும் கணேசர் சந்தோஷமாக இருக்காருன்னா படம் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், அப்படி எடுத்திருக்காரு. லக்ஷ்மண் யோட வண்டர்ஃபுல் ஜாப், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மரியாதைக்குரிய படம், ரொம்ப புத்திசாலியான படம், இது ரொம்ப கஷ்டமான படம் கூட, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெல்டன் லக்ஷ்மண். அண்ட் அது எங்கள் பேனரில் இப்படி ஒரு படம் வந்ததுக்கு வி ஆர் ப்ரவுட் அண்ட் வி ஆர் லக்கி டு கெட் தட். அப்புறமா அன்சிகா, என் கேம் காதலில் கூட நான் இவ்வளோ தமிழ் கேட்கல, இந்த மேடையில் தான் அவ்வளோ தமிழ் கேட்டேன். அண்டு நான் ஃபஸ்ட் டைம் அன்சிகா பார்க்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த 80% படம் லக்ஷ்மண்கிட்ட படம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அன்சிகாவோட. லக்ஷ்மண் என்ன இந்த பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு, கலக்கிடுச்சே, சூப்பர் சூப்பர் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் வண்டர்ஃபுல் ஜாப் அன்சிகா, வெல் டன். அண்ட் அரவிந்த் சாமி சார், நான் மின்சார கனவு பண்ணும்போது கூட எனக்கும் அரவிந்த் சாமி சாருக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இல்லை. நான் பாட்டு நடிப்பேன், அவர் பாட்டு நடிப்பார், அப்புறம் பேசுவோம், ஹாய் ஹாய் அப்படியே போயிடுவோம். பட் இந்த படம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங் பண்ணும்போது தான் நான் அவ்வளோ பேசினேன். இதில் தான் ஒரு சின்ன குட்டி ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு இன்னும் அதோட பெட்டராக இருந்துச்சு. நான் அவர் வீட்டுக்கு போனேன், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நல்லா பேசணும். அந்த மாதிரி ஒரு இந்த போகன் படம் அப்படி ஒரு அமைச்சு கொடுத்துச்சு. அந்த இந்த படத்தில் அரவிந்த் சாமி பண்ணும்போது வா அரவிந்த் சாமி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தோணும். அப்புறம் அன்சிகா சீன் பண்ணும், அன்சிகா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரவி பண்ணும்போது ரவி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்படி 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் டன் வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் தம்பி ரவி. ஆக்சுவலாக இந்த படம் ஃபஸ்ட்டு நாங்கள் தேவி படம் அப்போல்லாம் அனௌன்ஸ் கூட பண்ணல, நாங்கள் எடுக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியல. பட் போகன் தான் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம ரவி சார் தான், ஐ மீன் ரவி தான் எனக்கு மைண்டில் வந்தார். நான் உடனே சொன்னேன் கணேஷ் சாருக்கு, இந்த படம் மெயின் படம், ஐ மீன் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சது காரணம் கணேஷ் சார் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் ரவி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது ஐ மீன் எப்படி தெரில, இது எப்படி இல்லை, ஒரு குட்டி கமல் சார் மாதிரி. வெரி வெரி பிரெய்னி ஃபெலோ, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் தெரியும் ரவிக்கு. ஈச் அண்ட் ஒரு சீன்லேருந்து இல்லை சார், நமக்கு கூட எனக்கு கூட அவ்வளோ நாலேஜ் இருக்காது. ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோம், அவ்வளோதான், ரவி இருக்காரா, ஓகே ரவி பார்த்துப்பாரு, அவ்வளோதான், அந்த மாதிரி தான். ஏன்னா நோண்டி 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 நல்ல படத்தை ரவி அண்ட் அரவிந்த் சாமி அண்ட் அன்சிகா டன் a wonderful job. And the team, Lakshman, your team has done a wonderful job. சூப்பர். எங்கள் சார்பாக பிரபுதேவா ஸ்டுடியோஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அந்த சரவணன் சார் பைரவா வாங்கியிருக்கீங்க, அப்புறம் இது வாங்கியிருக்கீங்க, ஸோ அந்த நம்பிக்கையோடு வாங்கியிருக்கீங்க. ஐ மீன் தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ஜேமி சாரோட தங்கச்சி பையன், அவரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு வருண் நாங்கள் ஜாலியாக அப்படி கூப்பிடுவோம், வருண் ஐ மீன் நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்தேன், வெரி என்டர்டெய்னிங், வெரி கமர்ஷியல், சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.